பொதுவாகவே மேஷ லக்னக்காரங்கன்னா கோவக்காரங்களாக இருப்பாங்க. எதுக்குன்னா எந்த இடத்துல வந்து கோவம்ன்றது தேவையோ அந்த இடத்துல மட்டும்தான் இவங்க கோவம்ன்றது காட்டுவாங்க. மேஷ லக்னக்காரங்க பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப ஆக்டிவ் பர்சன்ஸாக இருப்பாங்க. சோம்பேறித்தனமாக உட்கார்ந்துட்டு இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழில் தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழில் ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. இந்த வாட்டி நம்ம எல்லா லக்னங்களுக்குமே சரி எந்தெந்த மாதிரி பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம ஒரு மனிதரோட ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா லக்னத்தை வச்சு தான் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கணிப்போம். லக்னத்தை வச்சு தான் நம்ம எல்லா ஹவுசஸும் வந்து கேல்குலேட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போது ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்கு ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தன்னோட வாழ்க்கையில் அந்த பர்சன் எந்த மாதிரி ஒரு பாத்து சூஸ் பண்ணுவாங்க, தன்னோட வாழ்க்கையில் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும், வைஃப் எப்படி அமைவாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ முதல்ல மேஷ லக்னம். மேஷ லக்னக்காரங்களுக்கு வந்து தன்னோட வாழ்க்கையில் தன்னோட பயணம் எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேஷ லக்னம்னு பார்த்திங்கன்னாலே பொதுவாகவே மேஷ லக்னக்காரங்கன்னா கோவக்காரங்களாக இருப்பாங்க. எதுக்குன்னா மேஷத்தோட அதிபதி யார்? செவ்வாய். செவ்வாய்ன்னா ஆர்மி பர்சன். செவ்வாய்க்கு வந்து கோவம் ஜாஸ்தியாக இருக்கும். கோவக்காரங்களாக இருந்தாலுமே சரி இவங்களோட கோவம் வந்து வீணாக போன அனாவசியமாக கோவப்படுற ஆள், அனாவசியமாக வருத்தப்படுற ஆளாக இருக்க மாட்டாங்க. அவசியமான எந்த இடத்துல வந்து கோவம்ன்றது தேவையோ அந்த இடத்துல மட்டும்தான் இவங்க கோவம்ன்றது காட்டுவாங்க. இவங்க வந்து என்னன்னா ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் நேச்சர் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுறது மேஷ லக்னக்காரங்களுக்கு தெரியாது. உள்ளது உள்ளபடியே வந்து அப்படியே கொட்டிடுவாங்க. அந்த மாதிரி ஜென்யூன் பர்சன்ஸாக இருப்பாங்க, ஹானஸ்ட் பர்சன்ஸாக இருப்பாங்க. ஒரு தங்க பிடிச்சிருக்காங்க, ஒரு தங்க செய்கிற வேலை வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னு வைங்க, பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. ஒரு தங்க வந்து நல்லா நடந்துக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா நடந்துட்டு இருக்கீங்க, உங்களோட திறமை எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல திறமை இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே பாராட்டுவாங்க. என்னன்னா இந்த பர்சன்ஸ்க்கு வந்து என்னன்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ்ன்றது இருக்கும். எதுவுமே வந்து மறைக்கிற ஸ்வபாவம்ன்றது இவங்க கிட்ட கிடையவே கிடையாது. அப்படியே மேஷ லக்னக்காரங்க பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப ஆக்டிவ் பர்சன்ஸாக இருப்பாங்க. சோம்பேறித்தனமாக உட்கார்ந்துட்டு இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. வாழ்க்கையில் வந்து உழைச்சி சம்பாதிக்கணும் என்ற ஒரு ஃபீலிங் இருக்கிறவங்களா இவங்க இருப்பாங்க. மேஷ லக்னக்காரங்கள்ல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சோம்பேறித்தனமாக உட்கார்ற மாதிரி, இல்லாட்டி வந்து எந்த வேலையும் செய்யாமல் வந்து சும்மா ஊர் சுற்றுற மாதிரி, வேடுகை பார்த்துட்டு இருக்கிற உட்கார்ற மாதிரி வந்து மேஷ லக்னக்காரங்க உங்களுக்கு எங்கேயும் தெரிய மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு வேலையில் வந்து இன்வால்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக வந்து தன்னோட வாழ்க்கையில் வந்து அவங்க ஏதாச்சும் ஒரு ஜாப், ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுக்கு அப்புறமா கூட நம்மளும் ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும், நம்ம ஏதாச்சும் ஒரு வேலைன்றது பார்த்துக்கிட்டே இருக்கணும் என்ற ஒரு ஃபீலிங்கை இல்லை இவங்க இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து மற்றவங்க மேலே டிபெண்ட் ஆகிட்டு இருக்கிறதுன்றது இவங்களுக்கு பிடிக்காது. இன்னொருத்தங்க வந்து இப்போ ஃபார் சப்போஸ் ஒரு மேஷ லக்னக்காரர் இருக்காரு, அவர் வந்து ஒரு 60 இயர்ஸுக்கு அப்புறமா ரிட்டையர் ஆயிருக்காருன்னு வச்சுக்கோங்க, 58 இயர்ஸ்க்கு அவர் ரிட்டையர் ஆயிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ கூட இவங்க ஏதாச்சும் ஒன்று செய்யணும். சின்னதாக ஒரு 10,000லையோ ஒரு 5,000லையோ இவங்க சொந்தமாக ஏதாச்சும் ஒரு சின்ன பொட்டி கடையாவது ஆரம்பிக்கணும். ஏன்னா நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்பா, நாங்கள் வந்து உங்களை பார்த்துக்குறோம் சொன்னால் இவங்களுக்கு அது பிடிக்காது.
ஏன்னா இவங்களை என்னன்னா உழைப்பை நம்புறவங்க தான் இந்த மேஷ லக்னக்காரங்க. இப்போ இந்த மேஷ லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் இடம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஹவுஸ். ஸோ இந்த ஃபேமிலி ஹாப்பினஸ்ன்றது முழுக்க இவங்க அனுபவிப்பாங்க. எதுக்குன்னா 2ஆம் இடம் வந்து இவங்களுக்கு டாரஸ் அப்படின்னா ரிஷபம் ஆயிருக்குது. ரிஷபத்தோட அதிபதி சுக்கிரன் வந்து ஃபேமிலி ஹாப்பினஸ்ன்றது கொடுப்பாங்க. அப்படியே வந்து நல்ல உணவுல கூட என்னன்னா விதவிதமான சாப்பாடுன்றது சாப்பிடுறதுல இவங்களுக்கு ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்லலாம். இப்போ மேஷ லக்னக்காரங்களுக்கு மதர் எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் மைண்டட் உமனா இருப்பாங்க. எதுக்குன்னா இவங்களோட 4ஆம் இடம் பாத்தீங்கன்னா கடக ராசி. அது கடகம் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் எமோஷனல் பிளேஸ். ஸோ மோஸ்ட்லி மேஷ லக்னக்காரங்களுக்கு வந்து அவங்க அம்மா வந்து கொஞ்சம் ரொம்ப எமோஷனல் பர்சனாகவும் கேரிங் அண்ட் லவ்விங் பர்சனாகவும் இருப்பாங்க. ஏன்னா கடகராசிக்காரங்கனாலே அவங்க வந்து கடகராசி அன்னை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தங்களோட ஜாதகத்தில் அவங்க வந்து ரொம்ப அன்பு காட்டுறவங்களா இருப்பாங்க, அவங்க வந்து ரொம்ப கேர் பண்ணுறவங்களா இருப்பாங்க, லாயலாக இருப்பாங்க. ஸோ இவங்க அம்மா வந்து யாராக இருந்தாலும் சரி அவங்க வந்து ரொம்ப லாயல் பர்சனாக இருப்பாங்க. யாருக்கு ஆயிருந்தாலும் சரி ரொம்ப லாயலாக கேரிங்காக பார்த்துக்கிறவங்களா இருப்பாங்க மேஷ லக்னக்காரங்களோட மதர். ஸோ இப்போ இந்த மேஷ லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் வீடு என்ன இருக்குதுன்னா அது சிம்மமாக இருக்குது. அது உங்களோட குழந்தைங்களோட இடம். குழந்தைங்க மோஸ்ட்லி இந்த மேஷ லக்னக்காரங்களுக்கு வந்து குழந்தைங்க பிறந்திருக்காங்கன்னா அவங்களும் பர்ஃபெக்ட் பர்சன்ஸாக இருப்பாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 5ஆம் இடம் அண்ணா அது வந்து சிம்ம ராசி ஆயிருக்குது உங்களுக்கு. ஸோ சிம்மம்னு சொன்னால் அதுக்கு அதிபதி சூரியன், உங்களுக்கு அதிபதி செவ்வாய். சிம்மத்துக்கு அதிபதியான சூரியனுமே சரி உங்களுக்கு அதிபதியான செவ்வாயுமே சரி வேலை விஷயத்துல ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பாங்க, ரொம்ப ஆக்டிவ் பர்சன்ஸாக இருப்பாங்க. ஸோ இங்கே என்னன்னா இவங்களுக்கு குழந்தைங்க கூட ஒரு நல்ல பாண்டிங்ன்றது இருக்கும் மேஷ லக்னக்காரத்துக்கு. எதுக்குன்னா செவ்வாய் சூரியன் 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடியவங்க. அப்படியே ஒரே மாதிரியான குணம் இருக்கிறவங்க செவ்வாய் சூரியன். மோஸ்ட்லி இந்த மேஷ லக்னக்காரங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்களுமே சரி அவங்களுமே கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் செட்டில் ஆகிறது, இல்லாட்டி ஒரு பெரிய கம்பெனியில் வந்து பெரிய இடத்துல இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்வால்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. எதுக்குன்னா சூரியன் சொன்னால் அது வந்து கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட கிரகம், அப்படியே ஒரு ஹையர் அதாரிட்டேட்டிவ் பிளேஸ்க்கு சம்மந்தப்பட்ட கிரகம். ஸோ அதனால மேஷ லக்னக்காரங்களோட குழந்தைங்க வந்து எய்தர் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸாக கவர்மெண்ட் அதிகாரியாக இருப்பாங்க, இல்லாட்டி ப்ரைவேட்லேயே வந்து ஒரு மேனேஜரு, சீனியர் மேனேஜரு, பிரான்ச் ஹெட்டு 10 பேருக்கு வந்து தலைமை பொசிஷனில் இருக்கிற நபராக இருப்பாங்க மேஷ லக்னக்காரங்களோட குழந்தைங்க. இப்போது மேஷ லக்னக்காரங்களுக்கு 6ஆம் வீடு பார்த்திங்கன்னா கன்னி ராசி. மேஷம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா இவங்க வந்து நல்ல ஆக்டிவ் பர்சன்ஸாக இருப்பாங்க. அப்படியே வந்து இவங்களுக்கு என்னன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் எந்தூசியாசம் கூட நிறைய இருக்கும், ஸ்போர்ட்ஸ் ஃபிட்னஸ் ஜிம் ஃப்ரீக்ஸாக இருப்பாங்க. கன்னி ராசி 6ஆம் வீட்டில் இருக்கும்போது என்னன்னா கொஞ்சம் டைஜஸ்டிவ் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். டைஜஸ்டிவ் ஸ்ட்ரகிள்ஸ்ன்றது இருந்தாலுமே சரி இவங்க வந்து என்னன்னா ஸ்போர்ட்ஸ் ஃபிட்னஸ்ன்றது இருக்கிறதுனால இவங்களோட இதில் பாடியில் வந்து உஷ்ணம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ டைஜஸ்டிவ் ஸ்ட்ரகிள்ஸ்ன்றது இருந்தாலுமே சரி அது பெருசாக பாதிக்காது. பட் பெருசாக இவங்களை பாதிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ப்ராப்ளம்ஸ். இவங்க வந்து மோஸ்ட்லி பாடியில் செவ்வாயோட குணமே பார்த்தீங்கன்னா ஹீட்டு. ஸோ பாடியில் வந்து இவங்களுக்கு ஹீட்டு ஜாஸ்தியாக இருக்கிறது, முகத்து மேலே பரு அது வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மேஷ லக்னக்காரங்களுக்கு இருக்கும். அப்படியே எதிரிகள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருப்பாங்க மேஷ லக்னக்காரங்களுக்கு. இப்போது 7ஆம் இடம் பார்த்தீங்கன்னா அது சுக்கிரனோட இடம், துலாம் ராசி. ஸோ துலாம் ராசி ஆயிருக்குது, அதனால இப்போ மனைவியோட இடம் இது. ஸோ மனைவி வந்து ரொம்ப அழகான மனைவியவா அமைவாங்க, ரொம்ப சப்போர்ட்டிவான வைஃபாக அமைவாங்க. இதுக்குன்னா சுக்கிரன் பார்த்தீங்கன்னாலே அது அழகுக்கு சம்பந்தப்பட்ட கிரகம். அப்படியே வந்து சுக்கிரன் 7ல் இருந்தாலும் 7ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரனாக இருந்தாலும் சப்போர்ட்டிவ் ஸ்பௌஸ்ன்றது கிடைப்பாங்க. ஸோ மேஷ லக்னக்காரங்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அழகான புருஷனோ அழகான மனைவியோ அமைவாங்க, அப்படியே சப்போர்ட்டிவ் பர்சன்ஸாக இருப்பாங்க. கலைத்துறைக்கு சார்ந்தவங்க உங்களுக்கு லைஃப் பார்ட்னராக வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போது மேஷ லக்னக்காரங்களுக்கு அஷ்டமம் பார்த்தீங்கன்னா மாமியார்
மாமியார் வீடு. ஸோ அஷ்டமாதிபதி யாரு? அஷ்டமாதிபதியும் செவ்வாய் தான். அவர் உங்க லக்னாதிபதி செவ்வாய் தான், உங்க லக்னத்துக்கு நாதரு செவ்வாய் தான், அஷ்டமத்துக்கு நாதரு செவ்வாய் தான். ஸோ அஷ்டமத்தில் வந்து செவ்வாய் இருக்கும்போது, அஷ்டமாதிபதி செவ்வாயா இருந்தாக்கா, உங்களுக்கு விருச்சிகம் அஷ்டமம் ஆயிருந்தாக்கா, மாமியார் வீடு வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் போலீஸ்காரங்களா அமைவாங்க, இல்லை அக்ரிகல்ச்சர் லேண்டு விவசாயிகளாக அமைவாங்க, இல்லைன்னு வைங்க டாக்டர்ஸோ மருத்துவத்துறைக்கு சேர்ந்த ஒரு மாமியார் வீடு உங்களுக்கு அமைகிறதுக்கு வாய்ப்புண்டு. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டு, எதா இருந்தாலும் ஒரு சைபர் செக்யூரிட்டி, எதா இருந்தாலும் சரி, சடன் திங்ஸு, மறைவுக்கு சம்பந்த திங்ஸு, எதிர்பார்க்காத வகையில் நடக்கிற ஒரு திங்ஸ், எதிர்பார்க்காத வகையில் இவங்களோட இப்போ உங்கள் மாமியார் வீடு அவங்க செய்கிற தொழில் எப்படி இருக்கும்னா சடன் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ்ன்றது வந்துட்டு இருக்கும். அது போலீஸ் துறையில் ஆகலாம், இல்லாட்டி வந்து இந்த டாக்டரு மருத்துவத்துறையில் ஆகலாம். அது இல்லைன்னு வைங்க அக்ரிகல்ச்சர், நார்மல் அக்ரிகல்ச்சரிஸ்டை அவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இல்லை ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட், எதுக்குன்னா விருச்சிகம்னு சொன்னாலே வந்து அது வந்து மறைவுக்கு சம்மந்தப்பட்ட இடம். ஸோ ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்னா அது வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள் வந்து தோண்டி எடுத்துட்டு இருப்பாங்க, பழைய விஷயங்கள் எல்லாமே தோண்டி எடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ மேஷ லக்னக்காரங்களுக்கு வந்து 9ஆம் வீட்டுக்கு வரலாம். நம்ம 9ஆம் வீடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசு ராசி ஆச்சு. தனுசு என்னன்னா நம்ம ஃபாதருக்கு சம்மந்தப்பட்ட ஹவுஸு, நாலெட்ஜுக்கு சம்மந்தப்பட்ட ஹவுஸு. நாலெட்ஜ் வைஸ் ரொம்ப பெரிய நாலெட்ஜ்ன்றது இருக்கும். சில பேர் எப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸில் வந்து ஃப்ரீ சீட்டில் படிப்பாங்க, அந்த அளவுக்கு இருப்பாங்க. இப்போ மேஷ லக்னக்காரங்களுக்கு ஃபாதர் எப்படி இருப்பாங்கன்னா மோஸ்ட்லி இங்கே ஃபாதரோட சிக்னிஃபிகேட்டர் யார் ஆகுறாங்கன்னா குரு ஆயிடுறாங்க. ஸோ ஃபாதர் இவங்களுக்கு நாலெட்ஜபிள் பர்சனாக இருப்பாங்க, ஒரு குருவாக இருப்பாங்க. ஒரு கவர்மெண்ட் துறையிலையோ பிரைவேட் துறையிலையோ வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு அதிகாரியாக வேலை செஞ்சுட்டு வந்து ரிட்டையர் ஆனவங்களா இருப்பாங்க. அது இல்லைன்னு வைங்க யூசுவலி சும்மாவே உட்கார்ந்தாலுமே சரி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களா இருப்பாங்க. தான் தான் பெரிய ஆளு, எனக்கு தான் எல்லாமே தெரியும் என்ற மாதிரி இருப்பாங்க. எதுக்குன்னா குருவன்னா ஒரு அட்வைசரி அதாரிட்டேட்டிவ் ஃபிகர். ஸோ அந்த அதாரிட்டேட்டிவ்னஸ் எய்தர் வந்து தன்னோட தொழிலில் ஒரு அதாரிட்டேட்டிவ் ஃபிகராக இருப்பாங்க, இல்லாட்டி வந்து சும்மா அடுத்தவங்க மேலே வீட்டில் இருக்கிற குழந்தைங்க மேலே அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருப்பாங்க ஃபாதர். இப்போது தொழில் இடத்துக்கு வரலாம் மேஷ லக்னக்காரங்களுக்கு. இப்போது தொழில் இடம் அனு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு மகர ராசி ஆச்சு. மகரம் அனு பார்த்தீங்கன்னாலே இது வந்து மகர ராசி பொதுவாகவே நமக்கு வந்து தொழில் இடம் அப்படியே கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட இடம். ஸோ மோஸ்ட்லி இந்த மேஷ லக்னக்காரங்க வந்து கவர்மெண்ட் துறையில் செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். மோஸ்ட்லி இந்த மேஷ லக்னக்காரங்க இந்த எட்மினிஸ்ட்ரேஷன், ஏன்னா சனீஸ்வர பகவான் சொன்னாலும் அது அட்மினிஸ்ட்ரேஷன் தான். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் திங்ஸில் பியூரோக்ரஸி, யூபிஎஸ்சி இந்த மாதிரி திங்ஸில் வந்து செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புண்டு. அப்படியே நான் முன்னாலேயே சொல்லியிருக்கேன், மேஷ லக்னக்காரங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸாக இருப்பாங்க, நிறைய ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்ஸில் பங்கு எடுப்பாங்க சொல்லிட்டு. ஸோ ஸ்போர்ட்ஸ் கோட்டால கவர்மெண்ட் வேலை வாங்குறவங்கள நிறைய பேர் வந்து மேஷ லக்னக்காரங்களாக இருப்பாங்க. இப்போ மேஷ லக்னக்காரங்களுக்கு வந்து 11ஆம் இடம் பார்க்கலாம். மேஷ லக்னம் 11ஆம் இடம் என்னாச்சு? கும்பமாச்சு. கும்பத்தோட அதிபதி சனிதான். ஸோ நான் எல்லா மேஷ லக்னக்காரங்களுக்குன்னு சொல்ல வரையில, ஒரு சில மேஷ லக்னக்காரங்களுக்கு என்னன்னா ஒரு சிப்ளிங், ஹாஃப் பிரதர் ஹாஃப் சிஸ்டர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதுக்குன்னா சனி எல்டர் சிப்ளிங்காக இருக்காங்க இங்கே. ஸோ ஹாஃப் ஃபார் சப்போஸ் ஒரு சில மேஷ லக்னக்காரங்களுக்கு என்னன்னா மேபி இவங்க ஃபாதருக்கு இவங்க மதர் வந்து 2வது மனைவியோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. இல்லைன்னு வைங்க உங்கள் எல்டர் சிப்ளிங் கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் பண்ணுறது இருக்காது. இன்கேஸ் சொந்த மூத்த சகோதரரோ மூத்த சகோதரியோ இருந்தாலுமே சரி, சொந்த அண்ணா மாதிரியோ சொந்த அக்கா மாதிரியோ நடந்துக்க மாட்டாங்க. கொஞ்சம் என்னன்னா அவங்களுக்கு இவங்களோட ஃபேமிலிக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி வாழ
வாழ்வாங்க, அவங்களுக்கு கூட உங்களுக்கு ஒத்து வருவாது, இல்லாட்டி வந்து அவங்க வந்து கொஞ்சம் உங்கள் ஃபேமிலியை விட்டுட்டு பிரித்து இருப்பதுக்கு வாய்ப்புன்றது உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா 11 வந்து சனி வந்து ஃபேமிலியை விட்டுட்டு விலகி போய் தான் ஆகணும். இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. அப்படியே உங்களோட 12ஆம் இடம் அனு பார்த்தீங்கன்னா வந்து அது மீன ராசி ஆச்சு. இப்போ மீனம் அனு பார்த்தீங்கன்னாலே அது ஃபாரின் லேண்ட்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட ஹவுஸு, ஆன்மீகத்துக்கு சம்மந்தப்பட்ட ஹவுஸு. ஸோ இங்கே என்னன்னா உங்களுக்கு 9ஆம் இடம் வந்து 9ஆம் இடம் அதிபதி குருவாயிருக்காங்க, 12ஆம் இடம் அதிபதி குருவாயிருக்காங்க. ஸோ தூக்கம் வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் பண்ணுறது மேஷ லக்னக்காரங்க வந்து எதிர்பார்க்கலாம். அப்படியே ஒரு ஆன்மீகத்தில் வந்து ஆர்வம் கூட மேஷ லக்னக்காரங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா மேஷ லக்னக்காரங்களோட வாழ்க்கை. பட் இது வச்சியே வந்து நம்ம வாழ்க்கை இவங்களுக்கு இப்படி தான் இருக்கும் சொல்லிட்டு நம்ம வந்து முடிவு எடுக்கக்கூடாது. எதுக்குன்னா எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்குது உங்களோட பர்சனல் ஜாதகப்படி அன்றது ரொம்ப கணக்குல வரும். இப்போ மேஷ லக்னக்காரங்களுக்கு ரெமிடி என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மேஷ லக்னக்காரங்களுக்கு பொதுவாகவே உங்களோட லக்னாதிபதி செவ்வாய். ஸோ செவ்வாய்க்கு வந்து அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர், முருகர். ஸோ நமக்கு தமிழ்நாட்டில் பொதுவாகவே முருகரோட கோயில்கள்ன்றது ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ மேஷ லக்னக்காரங்க வந்து கொஞ்சம் அடிக்கடி இந்த பழனி, திருத்தணி இந்த மாதிரி திருக்கோயில்களுக்கு வந்து போய் தரிசனம் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லது. அப்படியே டெய்லி வந்து கொஞ்சம் முருகனுக்கு விளக்கேற்றிட்டு கந்த சஷ்டி கவச்சமோ சுப்பிரமணிய அஷ்டகமோ படித்தா அந்த முருகனோட பிளெஸ்ஸிங்ஸ்ன்றது உங்களுக்கு எப்போதுக்குமே இருக்கும் சொல்லிட்டு சொல்லலாம். நன்றி. ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு சின்ன அறிவிப்பு. நீங்கள் உங்களோட பர்சனல் ஜாதகத்துக்காக என்னை அப்ரோச் பண்ணுறதா இருந்தால் கீழே மென்ஷன் பண்ணிகிட்ருக்கிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க, இல்லை கீழே மென்ஷன் பண்ணிகிட்ருக்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. அப்புறம் இந்த மாதிரியான ஜோதிட பலன்கள், பேர்ச்சி பலன்கள், மாத பலன்கள் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே காமெண்ட் செஷனில் காமெண்ட் பண்ணுறது மட்டும் மறக்காதீங்க. நன்றி.